தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. தவக்காலத்தின் 2ஆம் ஞாயிறு. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 17 வார்த்தைகள் 1-9 முடிய. இயேசுவின் நண்பு சொந்தங்களே, தவக்காலத்தின் முதல் ஞாயிறிலே இயேசுவை பாலைவனத்தில் சந்தித்து பாலைவன அனுபவத்தின் வழியாக நம் வாழ்விலே வருகின்ற சோதனைகள் என்ன, அந்த சோதனைகளை எவ்வாறு எதிர்கொள்வது, இறை துணையோடும் தூய ஆவியின் வல்லமையோடும் அதை எப்படி வென்றெடுப்பது என்பதற்கான வழிகளை நமக்கு சொல்லி காட்டி, இந்த சோதனைகளை வென்றெடுக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்ட நிலைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை சொல்லி காட்ட தன்னுடைய உருமாற்ற நிகழ்வின் வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் வழிகாட்டக்கூடியதாக இருக்கின்றது. ஏனெனில் மனித வாழ்வின் அழைப்பு இயேசுவின் உயிர்ப்பை அடிப்படையாக கொண்டு உயிர்ப்பிலை பங்கெடுத்து மாட்சிமின் மக்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை உணர்த்துவதற்காகவே தவக்காலத்தின் 2வது ஞாயிறிலே இயேசுவின் உருமாற்ற நிகழ்வு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. உருமாற்ற நிகழ்வு 2 கேள்விகளை நம் முன்னால் வைத்து அதற்கு பதில் காண நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஒன்று, இயேசு யார்? 2வது, என்னுடைய எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? இந்த 2 கேள்வியின் குழப்பத்தில் தான் இயேசுவின் சீடர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மத்தேயு நற்செய்தி 16-13 இயேசு தன் சீடர்களை பார்த்து தன்னோடு 3 ஆண்டுகள் பயணித்தவர்களை பார்த்து கேட்பார், என்னை யார் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லி. அதற்கு பேதுரு, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று சொல்லி அதை அறிவிப்பார். அதைத் தொடர்ந்து இயேசு தன்னுடைய பாடுகளை முதன்முறை அறிவிக்கின்ற பொழுது அவர்கள் மத்தியிலே சிறிய சலனம், குழப்பம் ஏற்பட ஆரம்பிக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் எதிர்பார்த்த மெசியா அரசியல் மெசியாவாக, ஆளுமை செய்கின்ற மெசியாவாக இருப்பார் என்று சொல்லி. ஆனால் இயேசு தன்னை வெளிப்படுத்தியதோ இறந்து உயிர்ப்பின் வழியாக மீட்பை பெற்றுக் கொடுக்கின்ற மெசியா என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் வாழ்க்கையிலே இயேசுவை பற்றிய ஒரு கேள்விக்குறி எழும்ப ஆரம்பிக்கின்றது. 2வதாக, இவரை நம்பி நாம் வந்திருக்கின்ற பொழுது நம்முடைய எதிர்கால வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்கின்ற கலக்கமும் குழப்பம் அவர்கள் வாழ்விலே நிறைந்திருக்கின்றது. இத்தகைய நிலையிலே தான் சிலர்கள் அந்த 6 நாட்கள் குழப்பத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இதே சூழ்நிலை நம்முடைய வாழ்விலும் இருக்கும். நம் வாழ்விலே எந்தவித சுணக்கமோ கஷ்டமோ போராட்டமோ தடையோ இல்லாமல் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது நம் வாழ்விலே அனைத்தும் நமக்கு ஏற்றதாக இருக்கின்ற பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை. அதே வேளையிலே எதிர்ப்புகள், ஏமாற்றங்கள், தோல்விகள், அவமானங்கள், நோய்கள், சங்கடங்கள் நம் வாழ்விலே தடுத்தாட்கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய விசுவாச வாழ்வும் கேள்விக்குறியாகிறது. நான் நம்பி இருக்கின்ற இயேசுவும் கேள்விக்குறியாக்கப்படுகின்றார். ஆகவே இந்த சந்தேகங்கள், இந்த குழப்பங்களில் மத்தியிலே இயேசு நம்மை வழிநடத்தி மாட்சிமையை நோக்கி எவ்வாறு சீடர்களை அழைத்துச் சென்றாரோ அதை போலவே நம்மையும் அழைத்துச் செல்லுகின்றார். இந்த இயேசு உருமாற்றத்தில் நிறைய உருவகங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவை ஒவ்வொன்றையும் பற்றி சிறிது அலசி பார்ப்போம். முதலாவதாக அவர்களை தனிமையான உயர்ந்த மலைக்கு அழைத்துச் சென்றார் என்று சொல்லப்படுகின்றது. காரணம், அவர்களுக்கு மலை அனுபவத்தை கொடுக்க. ஏனென்றால் மலை என்பது கடவுளோடு உறவாடுகின்ற இடமாக இருக்கின்றது. கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்கின்ற இடமாக இருக்கின்றது. கடவுள் தன்னை வெளிப்படுத்துகின்ற இடமாகவும் அமைந்திருக்கிறது. விவிலியம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. தொடக்கம் 22 படிக்கின்ற பொழுது மோரியா மலையிலே ஈசாக்கை பலியிட ஆபிரகாம் செல்கின்ற பொழுது அங்கே கடவுளுடைய அனுபவத்தை அவர் உணர்கின்றார். விடுதலை பயணம் 3:1 படிக்கின்ற ஒரே மலையிலே தன்னுடைய மாமனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கின்ற பொழுது மோசே இறை அழைத்தலை உணர்ந்து மீண்டும் எகிப்துக்கு அனுப்பப்படுகின்றார். விடுதலை பயணம் 24-34 அதிகாரங்களிலே சீனாய் மலையிலே 10 கட்டளைகளை பெறுவதற்கு முன்னால் இறை அனுபவத்தை பெற்றவராக இறைவனுடைய தெய்வீக ஒளி தன்னிலை முழுமையாக தங்கி சுடர்விடும் முகத்தோடு அவர் வெளிவந்ததாக சொல்லப்படுகின்றது. 2 அரசர்கள் புத்தகத்திலே 19 படிக்கின்ற பொழுது ஜெசபேல் அரசிக்கு பயந்து எலியா ஓடுகின்ற பொழுது ஒரே மலையிலே மெல்லிய
தென்றல் காற்றின் வழியாக இறைவன் அவரை சந்திக்கின்றார். மீண்டும் தன்னுடைய இறைவாக்கு பணி தொடர்ந்து செய்திட அவரை அனுப்புவதாக இருக்கின்றது. இவ்வாறு ஒவ்வொரு மலை அனுபவமும் அந்த இடத்திலே இறை சந்திப்பு அவர்களுக்கு கொடுத்தன. இறை தெளிவை, அவருடைய பணிவாழ்வின் தெளிவை கொடுத்தன. தொடர்ந்து செயல்படுவதற்கான ஆற்றலை பெற்றுக்கொண்டார்கள். அதை போலவே இந்த உயர்ந்த மலையினுடைய உருமாற்ற அனுபவம் கூட இயேசு தன்னுடைய பணிவாழ்வை தொடர்ந்து செய்வதற்கு, தன் சாவை எதிர்கொள்வதற்கு, இறை திட்டத்தை முழு நிறைவேற்றுவதற்கு அவருக்கு துணை புரியக்கூடியதாக, அவரை வழிநடத்தக்கூடியதாக அமைந்திருந்தது என்பதை வெளிப்படுத்தி காட்டுகின்றது. தன்னுடைய சீடர்களை அழைத்து சென்ற இயேசு உருமாற்றம் அடைகின்றார். தன்னுடைய உயிர்ப்பின் மாட்சிமையை முழுமையாக தன் சீடர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுகின்றார். தன்னுடைய மாட்சிமையான மகத்துவமான தோற்றம் இப்படித்தான் இருக்கும் என்பதை தன் சீடர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டி, இதுவே மெசியாவுடைய உண்மை தன்மை என்பதை வெளிப்படுத்தி காட்டுகின்றார். அடுத்து 3 சீடர்களை அழைத்து செல்வது. இயேசுவை பின்பற்றிய மக்கள் பலர் இருந்தார்கள். அவர்களிலே 72 பேரை அவர் சீடர்களாக தேர்ந்தெடுத்தார். அந்த 72 பேரில் 12 பேரை அப்போஸ்தலர்களாக, திருத்தூதர்களாக தேர்ந்தெடுத்தால், அந்த 12 பேரிலே 3 பேரை தன்னோடு தன்னுடைய முக்கியமான நிகழ்வுகளிலே பங்கெடுக்கின்ற தன் சாட்சிகளாக அவர் அழைத்து சென்றார். எனவேதான் இந்த 3 சீடர்கள், பேதுரு, யோவான், யாக்கோப்பு, இவர்கள் இயேசுவின் முக்கியமான நிகழ்வுகளை பங்கெடுத்தவர்களாக இருக்கின்றார்கள். யாயிருடைய மகளை இயேசு உயிர்ப்பிக்கின்ற பொழுது அங்கே இருக்கின்றார்கள். கெத்செமனி தோட்டத்திலே இயேசு இரத்த வியர்த்து தன் தந்தையின் திருவுளத்தை அறிந்து தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிற நேரத்தில் தூக்க கலக்கத்திலே இந்த 3 சீடர்களும் இருந்தார்கள். இயேசுடைய உருமாற்ற நிகழ்வின் பொழுதும் இந்த 3 சீடர்கள் சாட்சிகளாக அங்கே இருக்கின்றார்கள். ஆம் அன்பு சகோதரமே, அழைக்கப்பட்ட பலராயிருப்பினும் எவ்வாறு இயேசு இந்த 3 சீடர்களுக்கு தன்னுடைய அனுபவத்தை கொடுத்தாரோ, அதை போல நாமும் அந்த 3 சீடர்கள் ஒருவராக அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை நமக்கு சொல்லி காட்டுவதற்காக, அவருக்கு நெருங்கிய உறவிலே வட்டத்திலே வாழ்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றதை நமக்கு சொல்லி காட்டுவதாக அமைந்திருக்கின்றது. அடுத்து மோசேவும் எலியாவும் தோன்றிய அந்த காட்சியானது சீடர்களுக்கு ஏற்பட்ட அந்த 2வது கேள்விக்கு தெளிவை கொடுப்பதற்காக. எனில் மோசேவும் எலியாவும் மனிதர்களாக இந்த உலகிலே பிறந்தவர்கள், கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள், இறைவனுடைய பணியை தன் பணி என செய்து முடித்தவர்கள். அவர்கள் இறந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், இயேசுவின் மாட்சிமையில் பங்கெடுத்திருக்கின்றார்கள். அதை போலவே இயேசுவால் அழைக்கப்பட்டிருக்கின்ற நாமும் அவருடைய மாட்சிமையிலே பங்கெடுப்போம் என்கின்ற நம்பிக்கையை கொடுப்பதற்காக எலியாவும் மோசேவும் அவர்களுக்கு காட்சி கொடுத்ததாக சொல்லப்படுகின்றது. மேலும் இவர்களை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது, மோசே இஸ்ராயேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து உரிமை வாழ்விற்கு, பாலும் தேனும் போலும் கானான் நாட்டிற்கு அழைத்து வந்தவர். அதே போலவே இயேசுவும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, சாத்தானின் அடிமை பிடியிலிருந்து மக்களை மீட்டெடுத்து உரிமை வாழ்வுக்கு, தந்தையின் சொந்த பிள்ளைகளாக மாற்றும் வாழ்விற்கு நம்மை அழைத்து வர இந்த உலகிற்கு மெசியாவாக வந்திருக்கிறார் என்பதை சொல்லி காட்டுவதாக அமைந்திருக்கின்றது. 2வதாக மோசே தன்னுடைய சொந்த மக்களால் புறக்கணிக்கப்பட்டார், ஒதுக்கப்பட்டார். அதை போலவே இயேசுவும் தன்னுடைய சொந்த மக்களால் வெறுக்கப்பட்டார், ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, அவமானப்படுத்தப்பட இருக்கின்றார் என்பதை சொல்லி காட்டுவதற்காகவும், மேலும் மோசே இறை சட்டங்களை பெற்று மக்களுக்கு கொடுத்து அதன் வழியாக இறை வழியிலே மக்களை வழி நடத்தியவர். அதை போலவே இயேசுவும் இறைவனுடைய அன்பை இந்த உலகிற்கு சொல்லி காட்டி இறை மக்களை இறைவனுக்கு ஏற்ற மக்களாக வாழ அவர்களுக்கு வழிகாட்டியவர் என்பதை வெளிப்படுத்தும் விதத்திலே மோசே தோன்றியதாக சொல்லப்படுகின்றது. 2வதாக எலியா பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினர்கள் மிகப்பெரிய இறைவாக்கினாக சொல்லப்படுகின்றார். மேலும் 2 அரசர் புத்தகம் 18-19 படிக்கின்ற பொழுது 450 பாகால் போலி இறைவாக்கினர்களை கொன்றழித்து யாவே இறைவனே உண்மையான தெய்வம் என்று சொல்லி மக்களுக்கு எடுத்து காட்டிய இறைவாக்கினராக இருக்கின்றார். அதை போலவே இறைமகன் இயேசுவும் போலி இறைவாக்கினர்களை அல்ல, சாத்தானை தன்னுடைய இரத்தத்தினாலே அழித்து தன்னுடைய சிலுவையின் வழியாக சாத்தானை அதில் அறைந்து விடுதலையை வெற்றி கொடுத்து தந்தையாகிய இறைவனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தி காட்ட இருக்கின்றார் என்பதை சொல்லி காட்டுவதாக இருக்கின்றது. மேலும் இந்த இருவருடைய ஒற்றுமையை பார்க்கின்ற பொழுது இருவருடைய இறப்பும் ஒரு மறைபொருளாகவே இருக்கின்றது. ஏனெனில் இணைச்சட்ட நூல் 24 படிக்கின்ற பொழுது மோசேயின் இறப்பு சொல்லப்பட்டிருக்கின்றது. மோவாபு மலை மேலே
இறைவன் மோயிசன் அழைத்து நின்று கொண்டு தான் மக்களுக்கு கொடுக்க இருக்கின்ற கானான் நாட்டையும் அதனுடைய அழகையும் செழிப்பையும் காட்டுகின்றார். இதோ இஸ்ரேல் மக்கள், நீ அழைத்து வந்த மக்கள் போக இருக்கின்ற இடம் இதுதான் என்று சொல்லி காட்டிவிட்டு, ஆனால் நீ அங்கே நுழைய மாட்டாய் என்று சொல்லப்படுகிறது. அங்கே மோசே இறந்ததாகவும் கடவுளே அவரை அடக்கம் செய்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் இன்று வரை அவருடைய கல்லறை கண்டுபிடிக்கப்படவில்லை என்று சொல்லி இறைவார்த்தை சொல்லுகின்றது. அவருடைய இறப்பை மக்கள் பார்க்கவில்லை, ஆனால் இறந்து விட்டார் என்று சொல்லி 30 நாட்கள் துக்கம் கொண்டாடியதாக சொல்லப்படுகின்றது. அதே போல எலியாவுடைய இறப்பு 2 அரசர் புத்தகம் 2 படிக்கின்ற பொழுதும் எலிசாவும் எலியாவும் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது 2:17 அவர்கள் இருவருக்கும் மத்தியிலே நெருப்பு தேர் வர சுழல் காற்றிலே எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லப்படுகின்றது. இவ்வாறு இறப்பு மறைபொருளாக இருக்கின்ற இந்த இருவரும் இயேசுவின் இறப்பை பற்றி சிந்தித்து அவரோடு உரையாடி அவரை தயாரித்ததாக சொல்லப்படுகின்றது. மேலும் இவர்கள் இருவரும் இறப்பிற்கு பின்னாலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற அந்த உண்மையை சொல்லி காட்டுவதாகவும் அமைந்திருக்கின்றது. அடுத்த உருவகம் மேகம் கொடுக்கப்படுகின்றது. மேகம் பல ஏற்பாட்டின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய பிரசன்னத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இஸ்ரேல் மக்கள் 40 ஆண்டுகள் பாலைவனத்திலே கடந்து வருகின்ற பொழுது இறைவன் பகலிலே மேகத்தூணாக இருந்து அவர்களை வழிநடத்தியதாக சொல்லப்படுகின்றது. மேலும் விடுதலை பயனுள் 34 படிக்கின்ற பொழுது மோசே இறைவனை சந்திக்க செல்லுகின்ற பொழுது மேகம் அந்த மலையை மூடியதாகவும் இறை பிரசன்னத்தை சுட்டி காட்டப்படுகின்றது. உடன்படிக்கை கூடாரத்தை மேகம் மூடும் போதெல்லாம் இறைவனுடைய பிரசன்னத்தை மக்கள் உணர்ந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆக பல ஏற்பாடு அடிப்படையிலே மேகம் இறைவனுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தி காட்டக்கூடியதாக இருக்கின்றது. அந்த மேகத்திலிருந்துதான் ஒரு குரல் ஒலிக்கின்றது. நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது 3 முறை தந்தையாகி இறைவன் தன் குரலை வெளிப்படுத்தியதாக சொல்லப்படுகின்றது. முதலாவதாக இயேசுவின் திருமுழுக்கின் பொழுது இவரே அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்லி மகனை அங்கீகரிக்கின்றார். இரண்டாவதாக இயேசுடைய உருமாற்றமாகிய இந்த நிகழ்வின் பொழுது இவரே அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன் சேர்த்து இவருக்கு நீங்கள் செவி சாயுங்கள் என்று சொல்லி மக்களுக்கு அழைப்பு விடுப்பதாக சொல்லப்படுகின்றது. மூன்றாவதாக யோவான் புத்தகம் 12 படிக்கின்ற பொழுது இயேசு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது தந்தையின் குரலொலி வெளிப்படுகின்றது. மாட்சிப்படுத்தினேன், மீண்டும் மாட்சிப்படுத்துவேன் என்று சொல்லி இந்த 3 நிகழ்வுகளும் இறைமகன் இயேசுவை அங்கீகரிக்கின்ற, அவரை மாட்சிப்படுத்துகின்ற, அவரை மாட்சியை வெளிப்படுத்துகிற நிகழ்வாகவே அமைந்திருக்கின்றன. இந்த இயேசுவின் உருமாற்றம் பேதுருவின் வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கை ஒளியை ஏற்படுத்தியதைத்தான் தன்னுடைய திருமுகத்தில் எழுதுகின்ற பொழுது 2 பேதுரு 1:16 இருக்கின்ற வசனங்களிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரிவித்த போது சூழ்ச்சியாக போன இந்த கதைகளை ஆதாரமாக கொண்டு பேசவில்லை. நாங்கள் அவரது மாண்பை நேரில் கண்டவர்கள். என் அன்பார்ந்த மகன் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று மாட்சிமிகு விண்ணகத்திலிருந்து அவரை பற்றிய குரல் ஒலித்த போது தந்தையாக கடவுளமிருந்து மதிப்பும் மாட்சிமையும் பெற்றார். தூய மலையில் அவரோடு இருந்த பொழுது விண்ணகத்திலிருந்து வந்த குரலொலியை நாங்கள் கேட்டோம் என்று சொல்லி 1 யோவான் 1:1 சொல்வதை போல எங்கள் கண்களால் கண்டு கைகளால் தொட்டு அனுபவித்த இயேசுவை அறிக்கிறீர்கள் என்று சொல்வதை போல இயேசுவின் உருமாற்ற நிகழ்வு பேதுருவின் வாழ்க்கையிலே ஒரு உளமாற்றத்தை கொடுத்தது. அத்தகைய உளமாற்றம் நம்மிலே நிகழ இன்றைய வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஆம் அன்பு சகோதரமே, தவக்காலம் நம்மை மனமாற்றத்திற்கு அழைக்கின்ற காலம். இந்த மனமாற்றம் நம்முடைய உளமாற்றத்திலே வெளிப்படக்கூடியதாக அமைந்திருக்க வேண்டும். இயேசுவின் மாட்சிமையாகிய உயிர்ப்பிலே பங்கெடுக்கின்ற மக்களாய் நம்மை தயாரிப்பதாய் இருக்க வேண்டும். எவ்வாறு பேதுருவும் யோவானும் யாக்கோப்பும் இறைவனுடைய மாட்சிமையை கண்டு அதிலே தெளிவு பெற்றார்களோ அதை போலவே நாமும் தெளிவை பெறுவதற்கு நாம் எதை செய்ய வேண்டும்? 2 காரியங்கள். ஒன்று, இன்றைய நற்செய்தியிலே தந்தையாக இறைவன் சொல்வதை போல அவரது குரலுக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி, இதைத்தான் கானாவூர் திருமணத்திலே அன்னை மரியாள் சொன்னால் அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லி இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பதை நாம் செய்ய வேண்டும். அவருடைய குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும். எப்படி? இறை வார்த்தையை படிக்கின்ற பொழுது. இந்த தவக்காலங்களிலே நாம் கடந்து போகின்ற ஆன்மீக அனுபவங்கள் வழியாக இறைவன் நம்மோடு பேசுகின்ற குரலுக்கு செவி கொடுத்து நம் வாழ்வை மாற்றக்கூடிய உள மாற்றத்தை நோக்கி வழிநடத்தக்கூடியதாக அமைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இந்த உளமாற்றத்திற்கு நமக்கு துணை புரிவது கல்வாரி மலையை நோக்கி நாம் அணுகி வர வேண்டும். நமக்கு கல்வாரி மலை எது?
கல்வாரி திருப்பலி பலிபீடம். எவ்வாறு 6 நாட்கள் குழப்பத்தில் இருந்த அந்த சீடர்களை 7ஆம் நாள் இயேசு அழைத்து கொண்டு உயர்ந்த மலைக்கு சென்று தன்னுடைய மாட்சி வெளிப்படுத்தினாரோ, அதை போல நம்முடைய வார நாட்களிலே எத்தனையோ குழப்பங்கள், போராட்டங்கள், எதிர்ப்புகள், ஏமாற்றங்கள், சலிப்புகள், சங்கடங்கள் இப்படி நாம் சந்தித்து தடுமாறி கொண்டிருக்கிற நேரத்தில் இதோ 7ஆம் நாள் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார் கல்வாரி மலைக்கு. தன்னுடைய மாட்சிமையை வெளிப்படுத்த, தன்னுடைய உடனிருப்பை நமக்கு வெளிப்படுத்தி காட்ட, இத்தகைய மாட்சி மிகுந்த வாழ்வு நமக்கு உண்டு என்கிற நம்பிக்கை நமக்கு கொடுத்து, நமக்கு தெளிவை கொடுக்க, இத்தகைய தெளிவை நமக்கு தருகின்ற கல்வாரி மலையை நாம் நம்பிக்கையோடு அணுகி வர வேண்டும். அதைத்தான் எபிரேயர் 12:18 நீங்கள் வந்து சேர்ந்திருப்பது தொட்டுணரக்கூடிய தீப்பற்றி எரிகின்ற இருள் சூழ்ந்த மந்தாரமான சுழல் காற்று வீசுகின்ற சீனாய் மலை அல்ல, மாறாக 22 நீங்கள் வந்து சேர்ந்திருப்பது சியோன் மலை, வாழும் கடவுளின் நகர். இங்கே பல்லாயிரக்கணக்கான வானதூதர்கள் சூழ்ந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு கல்வாரி வழியிலும் ஆயிரக்கணக்கான வான்தூதர்கள் நம்மோடு இணைந்து அந்த கல்வாரி வழியை சூழ்ந்து இறைவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய ஆசை பெற்ற அந்த கல்வாரி மலையில நாம் ஆண்டோடைய உருமாற்ற அனுபவத்தை பெற வேண்டும். எப்படி? கானா ஒரு திருமண நிகழ்வு நமக்கு தெரியும். அங்கே ரச பற்றாக்குறை இருக்கின்ற பொழுது இயேசு தண்ணீரை ரசமாக மாற்றி தன்னுடைய முதல் அற்புதத்தை செய்கின்றார். இங்கே ஒரு பொருள் மற்றொரு பொருளாக மாற்றப்படுகின்றது, தோற்றம் மாறுகின்றது, நிறம் மாறுகின்றது. ஆனால் தெய்வீக நற்கரணை வழியிலே அப்பரசம் நாம் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது அது இயேசுவின் வல்லமையால் நிறைக்கப்பட்டு அவருடைய உடலாக இரத்தமாக மாற்றப்படுகின்றது. அங்கே தோற்றம் மாறுவதில்லை, ஆனால் அதனுடைய அடிப்படை தன்மை மாற்றப்படுகின்றது. இதை போலவே கல்வாரி வழியில் பங்கெடுக்கின்ற நாமும் நம்முடைய உருவம் மாற்றப்படுவதில்லை, மாறாக நம்முடைய உளப்பாங்கு மாற்றப்படுகின்றது. யோவான் புத்தகத்தில் சொல்வதை போல என் சதை ஊன்றி ரத்தத்தை குடிப்பவன் என்னோடு இணைந்திருக்கின்றான், நானும் அவனோடு இணைந்திருப்பேன் என்கிறது 2 கொரிந்தியர் புத்தகம் 5:17 சொல்லப்படுகிறது. இவ்வாறு நற்கரணை வடிவிலே இயேசுவோடு நாம் இணைகின்ற பொழுது நாம் ஒவ்வொருவரும் புது படைப்பாக மாற்றப்படுகின்றோம். அப்படி புது படைப்பாக மாற்றப்படுகின்ற பொழுது கொலோசியர் 3:10 இருப்பதை போல நம்முடைய பழைய மனித இயல்பு நம்மிடமிருந்து களைந்தெறியப்படுகிறது. அதாவது ஆதாமின் வீழ்ச்சிக்குரிய, அழிவுக்குரிய பாவ இயல்பு களைந்தெறியப்படுகின்றது என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகின்ற உளமாற்றமாக அமைந்திருக்கின்றது. ஆகவே கல்வாரி மலையாகிய இந்த கல்வாரி வேடத்திலே இயேசுவை சந்திக்க இறை அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முயற்சிப்போம். அதன் வழியாக இந்த தவக்காலம் அழைப்பு விடுக்கின்ற உளமாற்றத்தின் வழியாக உயிர்ப்பின் மக்களாய் அவருடைய மாட்சியில் நிலைத்திருப்போம். அதற்கான அருள் வேண்டுவோம். ஆண்டவர் தாமே நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.